தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து நம்முடைய ஆசை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாவதாக பணாசையை குறித்து நாம் பார்த்தோம். பணாசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. இங்கே யூதாஸ் காரியத்தை குறித்து நான் பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்த ஒரு மனுஷன், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்ட ஒரு மனுஷன், அவருடைய உபதேசத்தை கேட்டவன், அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தார். கணக்குள்ள எல்லா கணக்கு வழக்குகளும் அவனிடம்தான் இருந்தது. எவ்வளவு காணிக்கை வந்திருக்கிறது, எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள், எதற்காக செலவு செய்யப்படுகிறது, எல்லா விவரங்களும் யூதாஸ் காரியத்துக்கிட்ட தான் இருந்துச்சு. அவனுடைய இருதயம் பணத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருந்ததுனால அவன் தவறான சிந்தனைக்குள்ளாக தள்ளப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கிறதுனால ஒரு சூழ்நிலை. அங்கே அவை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறார். அப்பவும் ஆண்டவர் சிநேகிதனே என்று அழைக்கிறார். ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி நம்முடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அவன் தூக்கு போட்டு செத்தான் என்று நான் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் கூறியிருந்தால் ஒருவேளை ஆண்டவர் அவனை மன்னித்திருப்பார். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவனுக்குள்ளே அந்த குற்ற மனசாட்சி அவனை கொன்று போட்டு விட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய இருதயம் யாரை அதிகமாக நேசித்து கொண்டிருக்கிறது? பணத்தையா அல்லது இயேசுவையா? பணம் எல்லா தீமைக்கு வேறு. இயேசு நம்முடைய வாழ்வாதாரத்தை மாற்றின ஒரு தேவனாக இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். பணம் அவசியமானது ஒன்று தான். ஆனால் பணாசையை தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். நாம் இயேசுவை பற்றி கொள்ளுவோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யூதாசை போல அல்ல. ஆமென்.